இப்போ இந்த மார்கழி மாதத்தின் 3வது நாள் நோன்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்டாள் வைக்கக்கூடிய திருப்பாவையில் 3வது பாசுரம். அந்த பாசுரத்தை அதோட விளக்கத்தையும் அம்மா வந்து தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ பாசுரத்தை படிக்க போகிறாங்க, நம்ம காதுக்கு இனிமையாக கேட்கலாம். படிங்கம்மா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் உடுக்கையல்லுகள, ஓங்கு பெரும் சென்னல் உடுக்கையல்லுகள, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், ஓங்கி உலகளந்த. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அருமை அருமையம்மா, அருமையம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு பாசுரங்களும் படிக்கும் பொழுது அந்த ஆண்டாளுடைய ஞாபகம் எல்லாத்துக்கும் வரணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி அந்த பாடலும் அந்த பாடல் விளக்கங்களையும் தெளிவாக சொல்றீங்க. இப்போ இந்த பாட்டோட விளக்கத்தையும் தெளிவாக சொல்லுங்க, நம்ம நேயர்கள் வந்து நல்லபடியாக கேட்கட்டும். அந்த உலகத்தையே ஈரடியால் அளந்த அந்த உத்தமன் நாராயணனோட புகழ பாடி சாட்சி நீராடினால், அவன் திருவடியவே நினச்சி எல்லாத்தையும் அவரோட திருவடியில் சமர்ப்பிக்க சொல்லி போன பாசுரத்தில் சொன்னோம். அப்படி நீராடினால் என்னெல்லாம் நடக்கும்ங்கிறத பாருங்கள். பொதுவாக காலையில் எழுந்திருந்து குளித்து எல்லாம் பண்ணும்போது பூங்குவளை மலர்கள் நிறைய பூத்து குலுங்கும். பூங்குவளை மலர்கள் அப்படின்னா என்ன மலர்? பூங்குவளை மலர்கள்னாலே இந்த தாமரை மாதிரி, அதாவது தண்ணி நிறைய இருந்தா மட்டும்தான் அந்த குவளை மலர்கள் பூக்கும். அதுல வண்டு வந்து உட்காரம்னா மலர்கள் இருந்தாதானே வண்டு வரும். அப்போ குளம் நிறைஞ்சாதானே பூ பூக்கும். அப்போ அந்த மழையின் வளத்தை சொல்லி நம்ம பண்ணினா என்ன கிடைக்கும், நம்ம அதைத்தானே கேட்போம். அப்போ மாதம் மும்மாரி மழை பொழியும். மும்மாரி மழை பொழியும் போது குளம் நிறையும், குளத்தில் குவளை மலர்கள் பூக்கும், அதில் வண்டுகள் வரும். இன்னொன்று, இந்த வயல்கள் ஊடு இந்த தண்ணியில் காட்டுங்க, சென்னல் ஊடு கயல் உகளை எப்போதும் மீன் நீந்திட்டே இருக்கும். அதாவது தண்ணி வற்றாது அங்கே இருக்கும். அந்த ஓங்கி வளர்ந்த அந்த சென்னல் ஊடு, சென்னலுக்கு இடையில் கயல் உகளை மீன் நீந்திக்கிட்டே இருக்குமா. அப்பனா தண்ணி நின்றுட்டே இருந்தா மட்டும்தான் மீன் நீந்திக்கிட்டே இருக்க முடியும். மீன் இருக்கிற இடத்துல அந்த விவசாயம் செழிப்பாக இருக்கும். செழிப்பாக இந்த நோன்பு ஆரம்பிச்ச உடனே செழிக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத இதுல காட்டுறாங்க. மாதம் மும்மாரி மழை, பூங்குவளை மலர்கள், சென்னலூடு கயலுகளை, மீன் 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 மீனைத்தான் கயல் அப்படி தமிழ்ல சுத்தமான தமிழ்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, கயல் போன்ற விழின்னு சொல்லுவோம். கயல் விழி அப்படி பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு இந்த வளம் எல்லாமே கிடைக்குங்கிறதுனால இந்த ஓங்கி உலகளந்த பாசுரம் வந்து நமக்கு செழிப்பா இருக்கும். ரொம்ப அருமையான பாசுரம். இந்த பாசுரம் கேட்ட அந்த பாசுரங்களை கேட்க கேட்க நம்மளுக்கு திகட்டாத ஒரு செவியைத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறார். அதுபோல நம்ம அந்த பாசுரங்களை அடுத்தடுத்த பாசுரங்களை தொடர்ச்சியாக கேட்போம். பசுக்களும் செழிப்பா பால் கறக்கும், எந்த குறையுமே இல்லாம நீங்காத செல்வம் நிறைந்து.